ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, குலம் என்பது எல்லாருக்குமே சொந்தம். அதில் யார் வேணாலும் என்ன பண்ணிடலாம், மீன் பிடித்து கொள்ளலாம். அவங்கவுங்களும் முயற்சி செய்து பிடித்து கொள்ள வேண்டியதுதான். ஒருவர் தூண்டி போட்டு ஒரு குளத்தில் ஒருத்தர் தூண்டில் போட்டு மீனை பிடிக்கும்போது அவர் பிடிக்கிற மீனை நம்ம வாங்கிக்கலான்னு பொறுமையாக இருக்க வேண்டாம். நாமும் என்ன பண்ணலாம், மீன் பிடிச்சிக்கலாம். யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு முயற்சி தான். ஒரு கொம்பு ஒன்று வெட்டிக்கிங்க, அதில் நரம்பு ஒன்று வாங்கி அதில் நீட்டாக கட்டிக்கிங்க. தண்ணீருக்கு மேலே ஒரு தக்கையை கட்டிக்கிங்க. அதுக்கு கீழே ஒரு முள் ஒன்று வாங்கி அதில் கட்டிக்கிங்க. இறை அதில் வையுங்க. கரையில் நீங்கள் அமர்ந்து என்ன பண்ணணும், தண்ணீரில் தூக்கி போடுங்க. அந்த இறையை சாப்பிட அந்த மீன் வரும். அப்பொழுது மீன் உங்கள் தூண்டிலே அகப்படும். பிடிக்கிற மீனை மீண்டும் குளத்திற்கே ஓடிடாதபடி அது ஒரு பையிலே பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அது உங்களுடையதாக இருக்கும். இந்த குளம் என்பது இந்த உலகம். குளம் என்பது இந்த உலகம். மீன் என்பது மனிதர்களாகிய நம்ம. அதை பிடிக்க வேண்டுமென்றால் அழிந்து போகிற உலகப் பொருட்களால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்போது அந்த முள்ளில் இறைய வைக்கிறோம் பாருங்க, அழிந்து போகிற உலகப் பொருட்களால். ஒவ்வொரு மனிதனும் ஏதாகிலும் ஒரு ஆகாரத்தை கொடுத்து ஏதாவது ஒரு தீனியை வச்சா தான் மீனை பிடிக்க முடியும். அப்போ அழிந்து போகிற ஒரு உலகப் பொருட்களை அந்த முள்ளில், அதாவது நம்மளுடைய அதை வைத்தா தான் குளத்தில் போட்டால் அது மீன் வரும். வெறும் முள்ளை போட்டால் வராது. அப்போ அழிந்து போகும் உலகப் பொருட்களால் இப்போ மீனை பிடிக்கணும். அப்படியாக அழிந்து போகிற உலகப் பொருட்களால் சிநேகிதரை சம்பாதித்து பையில் பிடிச்சு வச்சுருக்கீங்க பாருங்கள் மீன், அதில் பிடிச்சு வச்சுக்கணும். பிடிச்சு வச்சுக்கிட்டால் பாதுகாப்பாக இருக்கும். அந்த மீன் உங்களுடையதாக இருக்கும். அந்த மீனை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். தான் உங்களுடையது. அது உங்களுடைய பெயரில் தான் அந்த மீன் இருக்கும். இப்போ குளத்தை சுற்றியும் என்ன பண்ணுவோம், ஒரு 100 பேர் உட்காந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு வைங்க. அவங்கவுங்களும் பிடிக்கிற மீன் அவங்கவுங்க பையில் வச்சுருப்பாங்க. அது அவங்கவுங்களுக்கு உரியதாக இருக்கும். ஒரு நாள் அதை கொண்டுக்கிட்டு போனால் எத்தனை மீன் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களோ அத்தனை மீனுக்கும் உள்ள விலை உங்களுக்கு கொடுக்கப்படும். ரூபா உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுவே கிரீடம், அதுவே பரிசு, அதுவே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற நித்திய ஜீவன், நித்திய கிரீடம், நமக்கு அவர் கொடுக்குற பாராட்டுகள் அப்படின்னு நம்ம வைத்து கொள்ளலாம். அப்போது நம்ம முயற்சி தான் இதில் இருக்கிறது. அந்த முயற்சி நம்ம எடுக்கணும். அதே நேரத்தில் அழிந்து போகிற உலகப் பொருட்கள் என்கிற அந்த ஆகாரத்தை அந்த முள்ளிலே வைக்கணும். அப்பொழுது தான் மீனை பிடிக்க முடியும். முயற்சி செய்வோம், மீன்களை பிடிப்போம், ஜெபிப்போம், ஆண்டவருக்காய் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாவரையும் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா.